பேரன்பு கொண்ட தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த கூட்டு இயக்கத்தில் தொடர்ச்சியாக நல்லதொரு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அருந்ததியர் அரசியல் அதிகார உரிமை மீட்பு கூட்டு இயக்கத்தின் ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் எங்கள் அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருந்ததியர் சமூகம் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அடித்தட்டு மக்களாக, உழைக்கும் மக்களாக இந்த தமிழ்நாட்டின் கட்டுமானத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். இந்த சமூக உழைப்பு இல்லாமல் தமிழ்நாடே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த சமூகம் இன்றளவும் உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஆண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும், திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய 2 கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த அருந்ததியர் சமூகத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம், பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் பதில் வரும். ஏனென்றால் உழைப்பதை மட்டுமே இந்த சமூகத்திடமிருந்து எடுத்துக்கொண்டு அரசியல் பிரதிநிதித்துவத்தை சரியாக வழங்காத ஒரு சூழல் இன்றளவும் நிலவிக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கு மண்டலத்திலே 14 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று. அது அதிகப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருந்ததிய சொந்தங்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு சரியாக வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக 3 to 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஒரு சமயத்திலே சென்றிருக்கிறார்கள். இதுவரை நடந்த தேர்தல்களிலே உரிய அளவிலே பங்கீடு கொடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டசபைக்குள்ளே சென்றிருக்க முடியும். இந்த சமூக அவலங்களை விவரித்திருக்க முடியும். அதன் வாயிலாக ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்க முடியும். ஆக மிகப்பெரிய தடையாக இந்த அரசியல் அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அருந்ததிய சமூகத்துடைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த கூட்டு இயக்கம் உருவானது. அது மட்டுமல்ல, 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலே எங்கள் சமூகம் கிட்டத்தட்ட 1/2 கோடிக்கு மேல் இருக்கின்றோம். 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட வேண்டும். அதுதான் சமூக நீதி. இன்று வரை அது நடக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி மற்றும் மாவட்ட ஒன்றிய குழுக்கள், உள்ளாட்சி மன்றங்கள், ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான பதவிகளிலும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கின்றன. இந்த 20,000க்கும் மேற்பட்ட பதவிகளிலே அருந்ததிய சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அநீதி. 20,000க்கும் மேற்பட்ட அந்த பதவிகளிலே அலங்கரிக்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக அருந்ததியர் நலவாரியம் தொடர்ச்சியாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 3% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு அருந்ததிய தலைவர்கள் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அந்த 3% இடஒதுக்கீடானது சில 61 என்ற அந்த அரசாணையின்படி நாங்கள் இல்லாத இடத்திலே வேறொரு நபர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதால் அந்த அடிப்படையிலே மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இல்லாதது போல் காட்டி மற்ற பட்டியலினத்தவர்களை அங்கே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை கண்காணிப்பதற்காக தமிழகம் முழுவதுமாக கண்காணித்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அளவிலே அந்த கண்காணிப்பு குழு நியமித்து கொடுக்க வேண்டும். எங்கள் சமூகம் தொழில் செய்து மேலே வர வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் கடன் கேட்டு எந்த வங்கிக்கு சென்றாலும்
செக்யூரிட்டி வேண்டும் என்று தவிர்க்கப்படுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு வங்கி கடன் வழங்குவதற்கு தாட்கோ மூலமாக தான் மானியம் வழங்கப்படுகிறது. பட்டியலிடத்திற்கென்று பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குகிறார்கள். அந்த நிதியை கொண்டே தாட்கோ வங்கி அமைக்க வேண்டும். அந்த தாட்கோ வங்கி மூலமாக பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கடனுதவி செய்து தொழில் செய்வதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும். அதை போன்ற ஒட்டுமொத்த பட்டியலினத்தவர்களுக்கும் அந்த அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய கல்வி கற்கக்கூடிய எந்த நிலைக்கு கல்வி கற்றாலும் எவ்வளவு உயர்கல்விக்கு சென்றாலும் ஒட்டுமொத்த செலவினங்களையும் கட்டணங்களையும் முழுக்க முழுக்க அரசே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லாம் வலியுறுத்தி, அதை போன்றே மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 1.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை, பஞ்சம நிலங்களை மீட்டு பட்டியலினத்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை கொண்ட இந்த மாநாடு வருகின்ற மே 11 அன்று தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நாங்கள் நடத்த உள்ளோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. மேற்கு மண்டலத்திலே இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகப்படியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு திராவிட மாடல் அரசின் நாயகன் மாண்புமிகு தளபதியார் இந்த முறை 2026 தேர்தலிலே 14 தொகுதிகளை அருந்ததியர் சொந்தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்றோம். அதை போன்றே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பு மேற்கு மண்டலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை தக்க வைக்கின்ற முயற்சியாக 14 சட்டமன்ற தொகுதிகளிலே அருந்ததியர்கள் போட்டியிடுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் வாய்ப்பை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த மாநாட்டிலே அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டிருக்கின்ற வகையிலே அனைவருக்கும் அழைப்புதல் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து கட்சிகளும் இதிலே கலந்து கொள்வார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். ஏற்கனவே 14 தொகுதி இருக்குதுங்க. அதுல 2 நாள்ல 44 14 தொகுதி ரிசர்வ் தொகுதி இருக்கு. அது அருந்தியர்கள் பெல்ட்டாக இருக்கு. மேற்கு மண்டலத்துல 14 தொகுதி பட்டியலினத்துக்கு இருக்குங்க. அதுல 2 தொகுதி சேந்தமங்கலம், ஏற்காடு, இந்த 2 தொகுதியும் பழங்குடியினருக்குன்னு ஒதுக்கப்படுது. மிச்சம் 12 தொகுதி இருக்குது. அந்த 12 தொகுதியில 3 தொகுதி மட்டும்தான் இப்ப வரைக்கும் அருந்ததியர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது வந்து சமூக நீதி அல்ல, சமூக அநீதி. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம். 3% உள் இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு வரைக்கும் அது நல்லபடியா சிறப்பாக தான் போயிட்டு இருக்குங்க. அதுலதான் சொன்னோம், அரசு ஆணை 61ல எங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. அதை சரி கட்டுறதுக்கு, சரி பார்க்கறதுக்கு ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்கணும்னு கேட்டிருக்கிறோம். தமிழின்பன் தமிழ்நாடு அருந்ததியர் அரசியல் அதிகார உரிமை மீட்பு கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். எங்கள்ல பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த பிரதான கோரிக்கையான அரசியல் அதிகாரம்ங்கிற கோரிக்கையை எந்த இயக்கமும் பெரும்பாலும் வச்சதாக தெரியல. அதனாலதான் இவ்வளவு தலைவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒரு சமூக வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது வந்து அரசியல் அதிகாரம் தான் முதன்மையானது. அரசாங்கம் நினைச்சா எந்த விஷயத்தையும் நம்ம ஈஸியா அணுகலாம். இப்ப திமுக அரசு வந்து தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளையும் நற்பணிகளையும் நல்ல விஷயங்களையும் செய்து வந்தாலும் கூட அருந்ததியர் மக்கள் மத்தியில் ஒரு திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது. என்ன அதிருப்தி என்றால், மேற்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமுதாய மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளில் வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, 14 தொகுதிகளை அந்த அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துத்தான் மே 11ஆம் தேதி ஈரோட்டிலே மாநாடு நடத்தப்பட இருக்கின்றோம். இரண்டாவதாக
என்ன சொல்கிறோம் என்றால், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து அருந்ததியர் மக்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி வருகிறார். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு 3% வழங்கியதற்கு முன்பாக ஏறக்குறைய 75 ஆண்டுகள் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதிய பிறகிலிருந்து அப்போதெல்லாம் நாங்கள் அனுமதிக்காத அந்த இடஒதுக்கீட்டை பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற 2 சமூகங்கள், பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்கள் தொடர்ந்து அந்த எங்களுடைய உரிமைகளை பறித்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, அனுபவித்து வந்தார்கள் என்பது உண்மை. ஆகவே நாங்கள் பின்தங்கிய நிலையில இருந்த ஒரு சமூகம் எழுச்சி பெற்று இளைஞர்கள் இன்றைக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகு இந்த இடஒதுக்கீட்டை இப்போதுதான் எங்களுடைய சமுதாய மக்கள் நுகர்வதற்காக ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய கூற்றுப்படி இந்த சமுதாயம் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் உணர முடிகிறது. ஆகையால் டாக்டர் கிருஷ்ணசாமி பல்வேறு யுக்திகளை கையாண்டார். சென்னையில் கூட பெரிய பேரணி நடத்தி பார்த்தார். அந்த பேரணியிலே தேவேந்திர குல சமுதாய மக்களே பெரிய அளவில் ஆதரவு கிடையாது, நிராகரித்து விட்டார்கள். அதே போன்று அண்ணன் திருமா அவர்கள் பட்டியல் சமுதாயத்திலே பெரிய அளவிலே நாங்கள் எல்லாம் அவரை ஒரு தலைவராக நம்பிக்கொண்டிருந்தார்கள், பல தலைவர்கள் மக்களும். ஆனால் கடைசி நேரத்தில் அவருடைய குணத்தை காட்டுவதன் விதமாக உச்ச நீதிமன்றத்திலே சீராய்வு மனு தாக்கல் செய்து அருந்ததியர் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் என்பதையும் நாங்கள் கவனத்தில் வைத்திருக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை நாங்கள் ஒருபோதும் முன்வைத்ததும் கிடையாது, முன்வைக்க போறதும் கிடையாது. எங்களுக்கான உரிமைகளை யார் தடுத்தாலும் அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பதற்கு அருந்ததியர் இயக்கங்கள் தயாராகிவிட்டது என்பதையும் உங்கள் பத்திரிகையாளர் வாயிலாக அரசுக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அருந்ததியர்கள் தமிழ்நாட்டில் என்ன செய்து விடுவார்கள் என்று அரசியல் கட்சிகளும் நினைக்கின்றது, பல்வேறு சமூகங்களும் நினைக்கின்றது. நாங்கள் எல்லாம் நியாயம், நேர்மைக்கு கட்டுப்பட்ட சமுதாயம் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை யார் பறிக்க நினைத்தாலும், நண்பர் சீமான் கூட அடிக்கடி பேசுகிறார், அருந்ததியர்கள் வந்தேரிகள் அது என்று. அவருக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, சீமான் எல்லாம் இது போன்று இனிமேல் பேசினால் அந்தந்த பகுதிகளிலே அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். பதிலடி என்றால் ஆர்ப்பாட்டம், போராட்டம் அல்ல. நாங்கள் எல்லாம் எதற்காக அமைதியாக இருந்தோம் என்றால், ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தினுடைய மதிப்பீடு எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்வையிடுவதற்குத்தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்றால், நாங்களும் பிறரை போல 10 மாதம் சுமந்து பெற்ற மனிதர்கள் தான். எங்களுக்கும் எல்லா விதமான வீரமும் ஒன்று, விவேகம் ஒன்று, அறிவு ஒன்று. ஆகவே யார் இந்த சமுதாயத்தை பற்றி பேசினாலும் எங்களுக்கு அனுதாபம் தேவை கிடையாது, இரக்கமும் தேவை கிடையாது. அவரவர்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறதோ அதுதான் சூழ்நிலையாக அமையுமே ஒழிய அவர்களை யாரும் அடக்கி வைக்க வேண்டும், ஒடுக்கி வைக்க வேண்டும் நினைத்தால் இனிமேல் அது போன்ற வாய்ப்புகளுக்கெல்லாம் இடமில்லை என்பதை உங்கள் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.